வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு விருந்து சாம்பார் தான் செய்ய போகிறோம். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டுக்கு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் ஒரு முருங்கைக்காய் நறுக்கினது, 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸில் ஒரு முள்ளங்கி நறுக்கினது, 50 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு கேரட், 1 கப் அளவுக்கு வெண்பூசணி, அதே அளவுக்கு மஞ்சள் பூசணி, 4 அவரைக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் 7-8 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். 1/2 கப் துவரம்பருப்பை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 வெண்டைக்காயை 1 இன்ச் நீளத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 10 நிமிஷம் காய்கறிகளை வேக விட்டுருந்தோம். 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். கூடவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளியோட அளவு 30 கிராம். பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு ஊற்றிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்கட்டும். பேனில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து பேன் சூட்லேயே மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துடலாம். இந்த மாதிரி தேங்காயை வறுத்து சேர்க்கும்போது சீக்கிரமாக சாம்பார் கெடாது. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 10 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. இதில் ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையை போட்டுக்கலாம். கூடவே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய்,
2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்காக தான் சேர்க்கிறேன், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு சாம்பாரில் ஊற்றிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த விருந்து சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.